ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஹலோ, நான் தேனி இளமதி பேசுறேன். தேனி இளமதிங்களா? ஆமா. வந்தனா செருப்பாலே அடிச்சுடுவேன் பாத்துக்க. எங்க கட்சிக்காரங்க பத்தி எங்க தலைவர் போட்டோ போட நீ யாரா? தேவையில்லாம என் தலைவர் போட்டோவை நீ பயன்படுத்தினா வந்து ஏரியால சங்கத்து விட்டு வந்துருவேன் தெரிஞ்சுக்க. என் கட்சி தோழர்களை பத்தி எங்க தலைவரை பத்தி சங்கருத்துருவியா? வந்தா சங்கத்துருவேன்டா. நான் தேனி இளமதி பேசுறேன். என்ன தொடர்ச்சியா எங்க கட்சியை பத்தியும் கட்சி தோழரை பற்றியும் இப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் எங்க தலைவர் போட்டோவோட. வாய மூடு. உன் புத்தி உன்னோட வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். சரி சரி. சும்மா இந்த கட்சிக்காரங்களை பத்தி பேச வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு சீமான்ல இருந்து அம்புட்ட இழுத்து வரி வரியா வரைஞ்சு விட்டுருவேன் நான் தெரிஞ்சுக்க. சீமானுக்கு ஆட்டோ காசு கொடுத்து விட்டவன் நானு. வந்தனா செருப்பாலே அடிச்சுடுவேன் பாத்துக்க. எங்க கட்சிக்காரங்களை பத்தி எங்க தலைவர் போட்டோ போட நீ யாரா? தேவையில்லாம என் தலைவர் போட்டோவை பயன்படுத்தினா வந்து உன் ஏரியாவிலேயே சங்க அறுத்துடுவேன் தெரிஞ்சுக்கோ. வந்தா சங்க அறுத்துடுவேண்டா என விசிக மாநில துணை செயலாளர் தேனி இளமதி என்பவர் ஆவேசமாகவும் ஆபாசமாகவும் தனது கட்சி தோழருக்காக யூடியூபர் ஒருவரை கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோதான் இது. இந்த கொலை மிரட்டல் ஆடியோ பின்னணியில் பிறர் மனை நோக்கிய விசிக நிர்வாகியின் வீடியோ, கொழுந்தனை அழைத்த அண்ணியின் ஆடியோ, முத்த பெண் சாமியாரின் லீலைகள், போலீசின் மிரட்டல் ஆடியோக்கள் என கிளு கிளு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் எடுக்கும் அளவுக்கு நீண்டு கொண்டே போகின்றன இதன் பின்னணி பிளாஷ்பேக்குகள். ஹலோ, நான் தேனி இளமதி பேசுறேன். தேனி இளமதிங்களா? ஆமா. என்ன தொடர்ச்சியா எங்க கட்சியை பத்தி எங்க கட்சி தோழரை பத்தி நீங்க இப்படி விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. அது எங்க தலைவர் போட்டோவோட உண்மையான வீசிக்கா வாய மூடு. உன் புத்தி உன்னோட வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். சரி சரி. சும்மா இந்த கட்சிக்காரங்களை பத்தி பேச வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு சீமான்ல இருந்து அம்புட்ட இழுத்து வரி வரியா வரைஞ்சு விட்டுருவேன் நான் தெரிஞ்சுக்க. சீமானுக்கு ஆட்டோ காசு கொடுத்து விட்டவன் நானு. வந்தனா செருப்பாலே அடிச்சுடுவேன் பாத்துக்க. எங்க கட்சிக்காரங்களை பத்தி எங்க தலைவர் போட்டோ போட நீ யாரா? ஏமா நீ என்ன செய்யணுமோ அதை செய்யுமா, போமா. என்ன பண்ற? அவள திமுற என்ன செய்யணுமோ அதை செய்யுமா. வச்சிருக்கியான்னு கேக்குறேன். வச்சிருக்கேன்டா. வைக்க போய் தானே தைரியமா பேசுறேன். வச்சா எடுத்து போட. வீடியோவோட ஆதாரத்தோட இருக்குடா. நீ தேவையில்லாம வாய் பேசிட்டு இருக்காத. என் தலைவர் போட்டோவை நீ பயன்படுத்தினா வந்து ஏரியால சங்கத்து விட்டு வந்துருவேன் தெரிஞ்சுக்க. என் கட்சி தோழர்களை பத்தி எங்க தலைவரை பத்தி சங்கருத்துருவியா? வந்தா சங்கத்துருவேன்டா. என்ன எங்க கட்சி சங்கருத்துருவியா நீ? ஆமாடா. நீ வந்த சங்கருமா முதல்ல. நீ முதல்ல நான் சங்கருவா. மனைவியுடன் நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் தேனி இளமதி குறிப்பிடும் அந்த விசிக தோழர். ஆனால் செல்போனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததும் அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே என்கிற ரேஞ்சுக்கு அதிர்ச்சியாகி உறைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்க என்ன காரணம் என்றால், தோழர் அமர்ந்து கொண்டிருந்தது தனது வீட்டில் அல்ல, யூடியூபர் வடிவேல் வீட்டில். அதுவும் தனது மனைவியோடு அல்ல, யூடியூபரின் இரண்டாவது மனைவியோடு என்பதால் தான் இந்த அதிர்ச்சி. இது குறித்து சிறையில் இருந்து வெளியில் வந்ததும் யூடியூபர் வடிவேல் வீடியோ வெளியிடுவதற்கு முன்பு யூடியூபர் வடிவேலை சிறைக்கு அனுப்ப அந்த கட்சி தோழர் அப்படி என்னவெல்லாம் செய்தார்? இதற்காகவா விசிகவின் விடுதலை கலை இலக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் தேனி இளமதி அந்த பெண்ணின் கணவரான யூடியூபர் வடிவேலை போனிலேயே சங்கை கடித்து துப்புவது போல பிராண்டி கொலை மிரட்டல் விட்டார்? இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார் என்கிற பிளாஷ்பேக் இதுதான். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் யூடியூபர் வடிவேல். நாட்டு நடப்புகள் குறித்து பேசி அவ்வப்போது வீடியோ வெளியிட்டு வரும் இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முத்த பெண் சாமியார் குறித்தும் விமர்சித்து வீடியோ வெளியிட்டுள்ளார்.
இதனால் ஆத்திரமடைந்த அந்த முத்த பெண் சாமியாரோ உன் சாவு என் கையில தான் என்கிற ரீதியில் யூடியூபர் வடிவேலை கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாக யூடியூபில் பேசி வீடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து சேலம் மாவட்டம் எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் என பலமுறை புகார் கொடுத்தும் கொளத்தூர் காவல் நிலைய போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக அந்த காவல் நிலையத்தின் எஸ்ஐ மணிமாறனோ, நீ அந்த சாமியாரை பத்தி வீடியோ வெளியிட்டிருக்க, அந்த லேடி உன்னை பத்தி வீடியோ வெளியிட்டிருக்கு, இதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறது என அலட்சியமாக பேசி நடவடிக்கை எடுக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த யூடியூபர் வடிவேல் எஸ்ஐ மணிமாறனின் போட்டோவோடு தனது யூடியூபில் அது குறித்து செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதனால் என்ன பத்தியே செய்தி வெளியிடுறியா என மீசையை முறுக்கி பற்களை கடித்து கொண்டிருந்தவர் வடிவேலை பழிதீர்க்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் பெண் சாமியார் குறித்து ஊடகத்தில் செய்தி வெளியானது. இன்னொரு பக்கம் என்னை பற்றி வீடியோ வெளியிட்டுவிட்டு என் மீதே கொலை மிரட்டல் புகார் கொடுக்கிறியா என முத்த பெண் சாமியாரும் பழிதீர்க்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஊடகத்தில் செய்தி வெளியான 5வது நாளே யூடியூபர் வடிவேல் போக்சோ புகாரில் கைது செய்யப்பட்டதாக கூறுகிறார். இந்த நிலையில்தான் யூடியூபர் வடிவேலுக்கும் அவரது அண்ணிக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது வடிவேலின் அண்ணி தனது அண்ணனுடன் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வடிவேலின் அண்ணன் 4 ஆண்டுகளுக்கு முன் விபத்துக்குள்ளாகி படுத்த படுக்கையாக கிடக்க அவரது அண்ணி ஒரே ஒரு முறை மட்டுமே அண்ணனை வந்து பார்த்ததாகவும், பிறகு அரசியல் செல்வாக்குள்ள வேறு ஒருவருடன் நட்பு ஏற்பட்டு அவருடன் சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தனது அண்ணனின் விபத்து இன்சூரன்ஸ் பணம் வந்ததும் வீட்டை சீரமைத்து கட்டியுள்ளார் வடிவேல். இதனைத் தொடர்ந்து அந்த வீட்டை கேட்டு பிரச்சனை செய்ததோடு அண்ணனுக்கு விபத்து ஏற்பட்டு முடங்கியதால் ஆண் நண்பரோடு அந்த வீட்டிலேயே வசித்துக் கொள்கிறேன் என வீட்டை கேட்டதாக கூறப்படுகிறது. ஒரு அறையில் கணவன், மறு அறையில் 2வது கணவனுடன் வாழ்வியா, பிரச்சனை வந்தா என்ன செய்வ என வடிவேல் கேட்க, ரசத்துல விஷம் வச்சிட வேண்டியதுதான் என சிரித்து கொண்டே கேஷுவலாக அவரது அண்ணி சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த யூடியூபர் வடிவேல் அண்ணியுடன் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இப்போது யூடியூபர் வடிவேல் மீது அண்ணியும் பழிதீர்க்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் 2025 பிப்ரவரி 12ஆம் தேதி அண்ணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வடிவேல் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுகிறார். கைது செய்தவர் வேறு யாரும் அல்ல, ஏற்கனவே குரோதத்தில் இருந்த அதே எஸ்ஐ மணிமாறன் தான். அதுவும் சைல்டு ஹெல்ப்லைன் 1098 என்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வடிவேலுவின் அண்ணி புகார் கொடுக்க மேட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலோ இந்த புகாரில் உண்மைத்தன்மை இருப்பது போல தெரியவில்லை என கூறிவிட்டதால் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்த எஸ்ஐ மணிமாறன் பிறகு அதை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றி வடிவேலை சிறையில் தள்ளியதாக கூறப்படுகிறது. அதாவது முத்த சாமியார், அண்ணி, எஸ்ஐ மணிமாறன் ஆகியோர் கொண்ட டீம் சேர்ந்து தன்னை சிறையில் அடைத்ததாக குற்றம் சாட்டுகிறார் யூடியூபர் வடிவேல். அதே நேரம் இந்த மூவரோடு இன்னொருவரும் கூட்டணியில் இருந்திருக்கிறார். அவர்தான் மெயின் வில்லி என்பது சிறையில் இருந்து வெளிவந்த பிறகுதான் தெரிந்தது என அதிர்ச்சியோடு கூறுகிறார் யூடியூபர் வடிவேல். மேலும் தனது அண்ணன் மகளை தொட்டு தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார் என்றுதான் அண்ணி கொடுத்த புகாரில் போக்சோ வழக்கில் கைதாகி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் பழிவாங்க காத்திருந்த முத்த பெண் சாமியார் மற்றும் அவரது ஆதரவாளர்களோ சிறுமி 8 மாதம் கர்ப்பமாக உள்ளார் என்றெல்லாம் தவறான தகவல்களை வீடியோவாக பேசி சிறுமிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் யூடியூபர் வடிவேல் ஜாமீனில் வெளிவந்த பிறகுதான் சதி பின்னணியில் தனது 2வது மனைவியும் இருந்திருக்கிறார் என்பது வீடியோ, ஆடியோ ஆதாரங்களுடன் தெரிய வந்தது என குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது வடிவேல் சிறையில் இருக்கும் போது அவரது அக்காவும் அவரது தம்பியும் வடிவேல் வீட்டிற்கு செல்ல, அப்போதுதான் வடிவேலின் மனைவி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் முருகானந்தம் என்பவருடன் நெருக்கமாக அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது.
அப்போது கோபமடைந்த வடிவேலின் அக்கா, இதுக்குத்தான் என் தம்பிய ஜெயில்ல தூக்கி போட்டியா என வடிவேலின் மனைவியிடம் சண்டை போட, நான் எவன் கூட இருந்தா உனக்கென்ன என திமிராக பேசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வடிவேலின் மனைவி விசிக நிர்வாகி முருகானந்தத்துடன் தரையில் நெருக்கமாக அமர்ந்திருக்கும் காட்சியை வீடியோ எடுத்த பிறகு எழுந்து ஓடிவந்த வடிவேலின் மனைவி வீடியோ எடுப்பதை தடுத்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு அந்த வீடியோவை செல்போனில் இருந்து அழிக்கவும், வடிவேலுவின் தம்பியை போலீசில் சிக்க வைக்கவும் கொழுந்தனை ஹஸ்கி வாய்ஸில் கொஞ்சி வீட்டிற்கு அழைத்த ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டற? ஏன் என்னது? எங்க இருக்கற? நான் ஒயின் ஷாப்ல இருக்கேன்யா. சரக்கு இருக்குயா? ஒயின் ஷாப்ல இருந்தா என்ன செய்? வாயா. சும்மா இருக்கு, இப்பதான் வந்துட்டு வந்தேன். சரி அக்கா, உன்னை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரியா? கொழுந்தனார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? சரியா? இங்க கொழுந்தனார் இருக்கீங்களா? இங்க ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன, கொழுந்தனார் இருக்கிறாருல்ல? என்ன கிட்ட காசு மூலம் ஒண்ணுங்கள செலவுக்கு காசு இல்ல. அவன் வேற அவங்க போயிட்டான். யாருக்குதான் வேணும்? ஒரு ஆறுதல் தான். வா. ஆறுதலா? சும்மா கொழுந்தனாட்ட பேசுறதுக்கு தான். வா. நான் என்னடா பண்ண உனைய? சும்மா சாமி நீ கம்முனு. சரி வா. நான் எங்க வர்றேன்? ஏமா சாமி, நான் சரக்கு வச்சுக்கிறேன். நான் வரல. வீட்டுக்கு வா. சும்மா தான். வா. நான் வரல. வா. சும்மா தான். மருந்து குடிச்சிட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. யாருக்கு? நான் தான். ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவா? ஆம்புலன்ஸ் போன் பண்றியா? ஓ, அப்போ நீ வந்து பார்க்க மாட்டியா? என்ன பாக்குறத போயிட்டு? சரி வா, என் வீட்டுக்கு வாயா. எதுக்கு? ஏன் வர மாட்டற? அவன் இருந்தா தான் வருவேன். வடிவேல் இருந்தா தான். வடிவேல் அவனே ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் நான் எதுக்கு வரணும்? சரி வா, சும்மா வா. சும்மாவா? அவன் இல்லாதப்ப நான் எதை வந்தனா? சரி வாயா. ஐயா சாமி கம்முனு. இப்படியெல்லாம் அழைத்து பார்த்தும் யூடியூபர் வடிவேலின் தம்பி வராததாலும் விசிக நிர்வாகியுடன் இருக்கும் அந்த வீடியோவை அழிக்க முடியாமலும் அனைத்து ராஜ தந்திரங்களும் வீணாகி போனதாக உணர்ந்த யூடியூபர் வடிவேலின் மனைவி தனது கொழுந்தனார் தன்னை தவறாக அழைத்ததாக அவர் மீதே பொய் புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மகளிர் காவல் நிலைய போலீசாரோ வடிவேலின் தம்பியின் செல்போனில் உள்ள அந்த வீடியோவையும் கொழுந்தனிடம் பேசிய ஆடியோவையும் மிரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. அதற்கான ஆடியோ ஆதாரமும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏமா பேசுறது பேசுறேன். ஏமா இப்போ வந்து இந்த வடிவேல வந்து இந்த பிள்ளை வந்து நீங்க எல்லாம் போட்டா அவனுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு இப்போ யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க குடும்பமே ஜெயிலுக்கு போறீங்க பாருங்க. நாங்கெல்லாம் கொடுக்கலங்க மேடம். அவங்கிட்ட நாங்க கொடுத்தோம். சுமந்த கதையெல்லாம் விடாம எனக்கு எல்லாம் தெரியும். உங்ககிட்ட தான் இருந்தது. அவனுக்கு எப்படி ஜெயில இருந்து வந்தவனுக்கு எப்படி தெரியும்? ஜெயில இருந்து வந்தவங்கிட்ட இங்க வந்து சண்டை போட்டானுங்க என் தம்பி கிட்ட. அன்னைக்கு அவ தானே போய் அங்க சொல்ல. பரவாயில்லம்மா, தப்பு இல்லம்மா. நீங்க யாரும் வரவே வேண்டாம், நீங்க வீட்லயே இருங்க. போலீஸ் உங்களை தேடி வந்துக்கிறோம். அது மறுபடியும் உள்ள போயிருவேன். சென்னையில இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு அவங்க லாக் பண்ணிடுவாங்க. யூடியூப்ல ஓடிட்டு இருக்கட்டு ஓடட்டும். தப்புல நீ வர வேண்டாமா, நீ எங்க போன் எடுக்கவே வேண்டாமா, வைமா. காவல் நிலையத்தில் தன்னை கைது செய்யும் போது அமர்ந்து தனக்கு எதிராக போலீசாரிடம் பேசிக் கொண்டிருந்தவரும் இந்த விசிக நிர்வாகி முருகானந்தம் தான் என்பது அப்போதுதான் வடிவேலுவுக்கு தெரிய ஆரம்பித்துள்ளது. முத்த சாமியாரின் பண செல்வாக்கு, நினைத்து பார்க்க முடியாத அண்ணியின் புகார், போலீஸ் எஸ்ஐ மணிமாறனின் அதிகார துஷ்பிரயோகம் கொண்ட கூட்டணி மட்டுமல்ல, தன்னுடனேயே இருந்த தனது இரண்டாவது மனைவியும் தனக்கு எதிராக சதியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அறிந்து உடைந்து போன யூடியூபர் வடிவேல் தான் போக்சோ வழக்கில் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டதாக கூறி யூடியூபில் வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தான் விசிக நிர்வாகியும் தனது மனைவியும் தனது வீட்டில் நெருக்கமாக அமர்ந்திருக்கும் வீடியோ குறித்து பேசியிருந்தார். மேலும்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம், திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் ஏபி ராமமூர்த்தி, ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன், ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டு தலைமைக்கு ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த புகாரில் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் மாநகர் பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தமிழ் வேந்தனால் நியமிக்கப்பட்ட திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளராக உள்ள தம்பி முருகானந்தம் என்பவர் தொடர்ந்து கட்சி மகளிர் நிர்வாகிகள் மற்றும் இதர பெண்களுடன் தவறான செயல்களில் ஈடுபட்டு கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பொதுத்தளங்களில் ஈடுபட்டு வருகிறார். எனவே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என 2025 ஏப்ரல் 21ஆம் தேதியே தலைமை அலுவலகத்திற்கு புகார் அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என யூடியூபர் வடிவேல் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவ்வளவு ஆதாரங்களையும் வெளியிட்டு பேசிய யூடியூபர் வடிவேலுவுக்குத்தான் விசிக பெண் நிர்வாகி தேனி இளமதி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதுகுறித்து திருப்பூர் அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என யூடியூபர் வடிவேல் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் ஆடியோக்கள், வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.